பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறைமக்களே, வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வரும் தேர்வுகளின் பயணம். ஒரு தேர்வு நம்மை உயர்த்துகிறது, மற்றொரு தேர்வு நம்மை தாழ்த்துகிறது. ஒரு முடிவு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, மற்றொரு முடிவு மனவேதனையை தருகிறது. இவ்வாறு மனித வாழ்வின் ஒவ்வொரு சந்திப்பிலும் எது உண்மையில் மதிப்பு மிக்கது என்ற கேள்வி நம்முன் நிற்கிறது. உலகம் விலை மதிப்புடையவை என்று நமக்கு காட்டும் பல பொருட்கள் உள்ளன. செல்வம், செல்வாக்கு, புகழ், பதவி, அதிகாரம், வசதி, இவை அனைத்தும் கண்களை ஈர்க்கலாம். ஆனால் அவை இதயத்தை நிறைவாக்குகின்றனவா? கைகளில் நிறைய இருந்தும் உள்ளம் வெறுமையாக இருப்பதை நாம் பலமுறை காண்கிறோம். காரணம், மனிதன் தேடுவது பொருட்களை மட்டுமல்ல, பொருள் தரும் வாழ்வையும் தேடுகிறான். மனித வாழ்வின் பெருமை நீண்ட நாட்கள் வாழ்வதில் இல்லை, நல்வழியில் வாழ்வதில்தான் இருக்கிறது. சொத்துக்களை குவித்து சேர்ப்பதில் இல்லை, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அறிந்து வாழ்வதில்தான் இருக்கிறது. ஞானம் என்பது எல்லாவற்றையும் அறிந்திருப்பது அல்ல, எல்லாவற்றிலும் இறைவனின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் இதயத்தை பெற்றிருப்பதே உண்மையான ஞானம். அந்த ஞானத்தின் ஊற்றே இறைவன். உலகம் சொத்துக்களை குவிக்க சொல்கிறது, இறைவன் பகிர சொல்கிறார். உலகம் உயர சொல்கிறது, இறைவன் தாழ்ந்து பணிய சொல்கிறார். மனிதர்கள் வெளிப்புற வெற்றியை பாராட்டுகிறார்கள், இறைவன் உள்ளத்தின் தூய்மையை பாராட்டுகிறார். நிலையற்றவற்றை உலகம் பொக்கிஷம் என காட்டுகிறது, ஆனால் இறைவனோ விண்ணரசையே வாழ்வின் உயர்ந்த பொக்கிஷமாக வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் ஒவ்வொருவரும் திறந்த உள்ளத்தோடும் தாழ்ந்த இதயத்தோடும் இறைவன் சந்நிதியில் நிற்போம். நம் ஆசைகள் தூய்மையடையவும், நம் எண்ணங்கள் ஒளியடையவும், நம் முடிவுகள் இறைவனின் சித்தத்தோடு ஒன்றுபடவும் இந்த திருப்பலியில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். முதல் வாசக முன்னுரை. மனிதன் தன் வாழ்வில் பலவற்றை விரும்புகிறான், ஆனால் எல்லா விருப்பங்களும் வாழ்வை உயர்த்துவதில்லை. நல்லதை அறிந்து தேர்ந்தெடுக்கும் மனமும், நீதியை நிலைநாட்டும் இதயமும், இறைவனின் திருவுளத்தை உணரும் ஞானமும் கிடைத்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. மனிதனின் வெளிப்புற வளத்தை விட உள்ளத்தின் வளத்தையே இறைவன் விரும்புகிறார் என்பதை உணர்த்தும் முதல் வாசகத்தை திறந்த உள்ளத்தோடு கவனமாக கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுக்கும் உடனே விளக்கம் கிடைப்பதில்லை. மகிழ்ச்சியும் வரும், சோதனைகளும் வரும். ஆனால் இறைவனை நம்புகிறவர் ஒருபோதும் நம்பிக்கையை இழப்பதில்லை. அவரை அன்பு செய்து வாழ்பவர்களின் வாழ்க்கையில் இறைவன் அனைத்தையும் நலன்களால் நிரப்புகிறார். அந்த உறுதியையும் நம்பிக்கையையும் நமக்கு புதுப்பிக்கும் இரண்டாம் வாசகத்தை இறை நம்பிக்கையோடு கேட்போம்.